அடுத்ததாக வந்து வாழ்த்துறை வழங்க அழகன் சுப்பு அவர்களை அழைக்கிறேன். இவருடைய வங்கி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து மேலாளராக இருக்கார். கெமுனாச்சி அப்படின்ற ஒரு பயணக்கட்டுரை, கொல்கத்தா சார்ந்த ஒரு பயணக்கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்காரு. அது வந்து படைப்பு குழும விருது வந்து பெற்றது. இந்து, தினகரன், தினமலர் உள்ளிட்ட எல்லா பத்திரிகையிலையும் ஒரு பாசிட்டிவான விமர்சனம் வந்து முதல் தொகுப்புக்கே வந்து கிடச்சிது. நம்ம கொல்கத்தா நகரங்கள் வீதியில் நம்ம பயணப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த எழுத்தை வந்து அவருடைய அந்த தொகுப்பில் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு பயணக்கட்டுரையை வந்து எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய முன்னோடிகள் இருந்திருப்பாங்க. அந்த தொகுப்பு வந்து அவரை பற்றியான ஒரு அறிமுகத்தை வந்து நம்மளுக்கு தரும். இப்போ நிழலின் நிழற்படம்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு சென்ற ஆண்டு வந்து வெளியிட்டார். அவர் தமிழவையோடு இந்த 4 ஆண்டுகள் வந்து தேநீரோடவும் தமிழோடவும் பயணிச்சுட்டு இருக்கார். ஒரு அண்ணன் தம்பி உறவாக தான் சகோ. அவர் வாயிலேருந்து வர்றது முதல் வார்த்தை சகோ அப்படின்னு தான் சொல்லுவார். எடுத்த உடனே வந்து சகோ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னுவார். நீங்கள் சொல்லுங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், 2 பேரும் மாறி மாறி சொல்லிப்போம். அப்புறம் அவர் விரட்டுவார், நான் விரட்டுவேன். அப்புறம் இந்த மாதிரி 2 தொகுப்பு வந்திருக்கு. அவங்களுடைய மனைவியோட முதல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. ஏன்னா ஒரு இலக்கியம் சார்ந்து எப்படி இருக்கணும்னு அவர் விரும்பினார். அந்த இடத்துக்கு இந்த தமிழவே அவர் இழுத்துட்டு வந்திருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். அவரை வந்து வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்படியான ஒரு நிகழ்வில், ஒரு இலக்கிய சூழலில் நம்ம எல்லாரும் சந்திக்கிறது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்குது. அதுவும் ஒரு இலக்கிய நிகழ்வாக இருக்கிறது வந்து ஒரு அதிகப்படியான அகக்கழிப்பை தருது. முதல்ல இங்கே பரிசு பெற்றிருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய அன்பை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாழ்த்துற அளவுக்கு வயதும் இல்லை, அனுபவம் இல்லை, அதற்கான பக்குவமும் இலக்கியத்தில் எனக்கு அவ்வளோ கிடையாது. விருது பெறக்கூடியவர் எல்லாரையும் நான் சிறந்தாந்தி வணங்கிக்கிறேன். தமிழவை முதல்ல எப்படி துவங்குச்சுன்னா, பாரதியாரோட பாட்டு தான் இன்ஸ்பிரேஷனு. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னன் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் விழன்று பிறவாட பல செயல்கள் புரிந்து நரை குடிக்கிற பழுமெய்தி கொடுங்கூற்று திரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நம்ம அப்படி இருந்துடக்கூடாது லைஃப்பில் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது சார்ந்து சில செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒத்த கருத்துடைய சில நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு அமைப்பாக வச்சு இதை நடத்துங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பல நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சிந்தனையே மாறும். ஏன்னா பல நபர்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் சிந்திக்கிறது மாறும், நீங்கள் எந்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செயல்பாடுகள் மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் தனியாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, தமிழவை அப்படின்றதுக்குள்ளே செய்ய ஆரம்பித்தேன். அதில் வந்து முக்கியமாக கல்வி சார்ந்த விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்ததுனால. அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த விஷயங்கள், பிரிட்ஜிங் த கேப் அப்படின்றது தான் என்னோடய கான்செப்டாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தேர்ந்திருப்போம். ஆனால் அடுத்த கட்டம் என்னன்றது தெரியாமல் நம்ம தவழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன ஒரு இடைவெளியை இட்டு நிரப்புறதுக்கு தான் தமிழை உதவணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த இட்டு நிரப்புதல் மட்டும் போதுமானதாக இருந்துச்சு, அந்த உந்துதல் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்குள்ளே இலக்கியம் வரும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சமூகம், பொது சேவை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இலக்கியமுக்கும் சம்மந்தம் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இது எப்போ நான் வந்து உணர்ந்தேன்னா, அதுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. பிரிமியா கிராஸ்பின் அவருடைய கவிதை தொகுப்பு. நான் வந்து எப்பயுமே கவிதை தொகுப்பில் வரக்கூடிய கவிதைகளையோ இல்லை கட்டுரை தொகுப்பில் உள்ள சின்ன வாசங்களையோ பத்திகளையோ என்ன பண்ணுவேன், முகநூலில் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பகிர்வேன். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அன்றைக்கி பிரிமியா கிராஸ்பினுடைய ஒரு கவிதையை வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். நான் அதை பார்த்துட்டு எங்கள் வங்கியில் பணிபுரியக்கூடிய ஒரு மேலாளர், அவர் வந்து வாசிப்பு பழக்கம் இருக்கக்கூடியவரா அப்படிலாம் நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு மறுமொழி வருது. அந்த மறுமொழி வந்து பார்த்திங்கன்னா, என்னை கிட்டத்தட்ட ஒரு அன்று இரவு முழுக்க என்னை தூங்கவே விடல. அங்கேருந்து என்னை இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு என்னை அழைச்சி போயிட்டே இருந்துச்சு. அங்கே நான் யோசித்தேன், இலக்கியம் வந்து எந்த அளவுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு. கவிதை வந்து பார்த்திங்கன்னா, என் மேனி எங்கும் முள்வளத்து சென்றிருக்கிறாய், நான் யார் மீது சாய்ந்து கொள்வது அப்படின்றது கவிதை. இதை கவிதையை நான் வச்சுட்டேன். அவர் வந்து எனக்கு என்ன திருப்பி அனுப்புகிறாருன்னா, முள் மீது அப்படின்னு அனுப்புகிறாரு. அதாவது இலக்கிய வாசமே இல்லாத, இலக்கியம் சார்ந்து எதுவுமே இல்லாத 2 வார்த்தை தான் அவர் எனக்கு அனுப்பிச்சார். நான் என்ன யோசிச்சேன்னா, இலக்கியம் வந்து ஜனரஞ்சகமாகவும் இருக்கும், அது எல்லாரோடையும் கொண்டு போய் சேரும்
அப்படின்றத நான் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது. அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துலேருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சிந்தனை வந்து ஓடுது. என்ன ஓடுதுன்னா, வள்ளுவர் வரைக்கும் நான் போயிடுறேன். செல்லாமல் உண்டேல் எனக்கு உரை மற்றனின் வல்வரவு வாழ்வார் குறை அப்படின்வார். நீ வந்து போறன்றதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நான் எப்படி செத்து தான் போகிறேன். அப்போ எனக்கு தோணுது, அப்போ ஆண்கள் அந்த காலத்துலேருந்தே அப்படி தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இத்தனை பெரிய உரையாடலை வந்து, ஏன்னா நான் இப்போ பிரிமியா கிராசினை வந்து ஒரு தலைவியாகவும் பதில் அம்சவரை வந்து நான் ஒரு தலைவனாகவும் பார்த்துட்டேன். இன்னும் ஆண்கள் முட்டாளாகவே சுற்றிட்டு இருக்கிறாங்க பாரு, அவன் என்ன சொல்ல வரான்றதை புரிஞ்சிக்காம. அப்போ எனக்கு தோணுச்சு, இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கவிதை வந்து இந்த அளவுக்கான ஒரு பின்னூட்டத்தில் இல்லை, எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த மாதிரி தோணுனே, ஒரு இலக்கியம் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு செல்லுமா, உந்தி தள்ளுமா, அப்போ எல்லாரையுமே யோசிக்க வைக்கும். அப்போ நம்ம இலக்கியத்தை வந்து தமிழவையில் கொண்டு வரலாமே, கொண்டு போய் வாசிப்பை கொஞ்சம் பரவலாக்கலாமே, முடிஞ்ச வரைக்கும் செய்யலாமே அப்படின்னு யோசிச்சு தான் இலக்கியத்தையும் நான் தமிழவையில் கொண்டு வந்தேன். ஜெயமோகன் அவர்களிடத்தில் சொல்வார்ல, இலக்கியம் உங்களுக்கு சோறு போட்டு விடாது, ஆனால் சோற்றால் நிரப்பப்படாத சில இடங்கள் இருக்குமேனாயின் அது வந்து இலக்கியம் அந்த இடத்த நிரப்பும் அப்படின்வார். அப்போ அந்த மாதிரி தேவை இருக்கவங்களுக்கு நம்ம இலக்கியம் கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது, சரி நான் இலக்கியத்தில் சின்ன சின்ன செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கும்போது சகோ கோகிலன் கேட்டார், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சகோ, நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு வடிவேலு ஜோக் தான் ஞாபகம் இருந்தது. என்னையும் ஒரு மனுஷன் நடிச்சு என்கிட்ட நீ இவ்வளோ கேட்குறேன் அப்படின்னு. நான் முடியாதுன்னா சொல்ல, எனக்கு இது வாய்ப்பாக பயன்படுத்தி உடனே ஒத்துக்கிட்டேன். நான் கண்டிப்பாக பண்ணலாம் சகோ, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சகோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கே பயணிக்க ஆரம்பித்து இப்போது இந்த இடத்துல வந்து நிற்குது. இது இந்த பயணம் எவ்வளோ தூரம் செல்லும், எப்படி நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இலக்கியம் வந்து கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை உண்டாக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சூர்யா சொல்கிறான் பாரு தான், எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் வாழ்ந்திருப்போம், விடைபெறும் நேரம் வரும்போது சிரிப்பினில் நன்றி சொல்லிடுவோம். நான் திரும்பி பார்க்கும்போது தமிழவை சார்ந்தோ இல்லை இலக்கியம் சார்ந்தோ ஏதோ சின்ன சின்ன மாற்றங்களை என்னால் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் அன்பும் நன்றியும். நன்றி.